நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. கடவுளுடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் நம்மையே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கும் இந்த வேளையில் ஆண்டவர் இறைவாக்கினர்கள் வழியாக தன் பிள்ளைகளை வழிநடத்தினார் என்பதையெல்லாம் நாம் இணைச்சட்ட நூலிலே வாசித்து தெரிந்து கொள்கிறோம். இறைவன் இந்த நாளிலும் நம்மை வழிநடத்த பல்வேறு நபர்கள் வழியாக நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அன்று மோசே, ஆரோன், யோசுவா இவர்கள் வழியாக அந்த மக்களை வழிநடத்தியதை போல நம்மையும் அவருடைய பிள்ளைகள் வழியாக வழிநடத்த நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து நன்றி கூறி ஜெபிப்போம். நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி, இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி, இறைவன் போற்றி. இன்று திருப்பாடல் 66 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி என்கிற வார்த்தைகளை நாம் பல்லவியாக வாசித்து பாடுகிற போது, நம்மை உயிர் வாழச் செய்வது நாம் உண்ணுகிற உணவோ, நாம் வாழுகிற இந்த சூழலோ, நாம் அன்பு செய்கிற மனிதர்களோ அல்ல. இவைகளெல்லாம் விட நம்மை உயிர் வாழச் செய்கிற அந்த வல்லமை இறைவனிடமிருந்து வருகிற ஆற்றல். ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி, இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி, இறைவன் போற்றி. கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள் என்கிற திருப்பாடலின் வரிகளை வாசிக்கிற போது, கடவுளுடைய வழிகளை நாம் சற்று ஆய்ந்து பார்க்கிற போது மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக, நம்முடைய சிந்தனைக்குள்ளே கொண்டு வர முடியாத அளவுக்கு அது உயர்ந்ததாக காணப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கிற போதுதான் நாம் இந்த கடவுள் நம்மை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம் என்பதை சிந்திக்க வைக்கிறது. ஆகவே தான் இந்த இறைவனை புகழ்ந்து பாடுவது நல்லது, போற்றுவது நல்லது என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிற அந்த வார்த்தையின்படியாக நாமும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி, இறைவன்
நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி, இறைவன் போற்றி. கடவுளின் செயல்களை பாரீர், அவர் மானிடரையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான ஆசீர்வாத கிருபைகளை செய்திருக்கிறார். நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அஞ்சுதற்குரிய அதிசயங்களை செய்தவர் நம் ஆண்டவர். அப்படி செய்து கொண்டிருக்கிறவரை நாம் புகழ்ந்து பாடி ஆராதித்து மகிழ்வோம். நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி, இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி, இறைவன் போற்றி. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் எம்மை ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து வாயிலாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள நீர் விரும்பினீர். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். நீர் கொடுத்து கொண்டிருக்கிற அத்துணை நன்மைகளுக்கும், எங்களை ஒப்புரவாக்க நீர் எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். எங்களை கரமெடுத்து நீரே வழி நடத்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை